பெரிய காரியங்கள். Not small things but great things. ஆகவேதான் இந்த வருடத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நன்றி அறுதலின் ஆராதனையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். Therefore we have put the last Sunday of this month. யாருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு? Who do we say thank you to? நம்முடைய ராஜாதி ராஜன், நம்முடைய கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கூடி வந்திருக்கிறோம். We have come together to say thank you to the God of God and the King of Kings. இன்றைக்கு பாருங்கள், ஒருவர் எங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்தவுடன் நாங்கள் எவ்வளவாக அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். See today when someone gives us a gift, how thankful we are for them. எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்த நம்முடைய அப்பாவுக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளவு அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். Considering all the blessings God has given us, how much thanks do we have to give? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், நான் ஆண்டவருக்கு அப்பாவுக்கு எப்பொழுதும் நான் நன்றி செலுத்துவேன் என்று? How many of you are saying that? Praise the Lord, hallelujah. பவுல் சொல்லுகிறார், அங்கே 2 கொரிந்தியரிலே பார்க்கின்றோம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். And Paul says in 2 Corinthians that no matter ஆமென், எவ்வளவாக தேவன் நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வருடம் முழுவதிலுமாய். Therefore, how many blessings has God given us throughout this whole year? ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைத்து நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். We have to consider all of them as we give thanks to Him. ஆமென். ஒரு விசை எல்லாருமாய் நாங்கள் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? So let's all open our mouths and give thanks to God. ஆமென், ஹalleluya. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி சுவாமி. எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்தபடியினால் நன்றி சுவாமி. எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தபடியினால் நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சுவாமி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Thank you Lord. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலும் எத்தனை பெரிய காரியங்களை நீர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Thank you Lord Jesus. Praise you. Hallelujah. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. Thank you Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Thank you Lord Jesus. சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், 31வது சங்கீதம் 21வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம். In Psalms 31 verse 21 says, praise be to the Lord, for he showed me the wonders of his love when I was in a city under siege. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை அதிசயமாய் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விளங்க பண்ணி இருக்கிறார். See, beloved children of God, God has shown us his grace in our lives. அப்ப யாருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? So who should we give thanks to? நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய அப்பாவுக்கு. We should all give thanks to the God we worship. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி துதிப்பதற்கு. No matter what happens, we should lift God's name on high. அருமையான சௌரணி சகோதரியே, இந்த கால வேளையிலும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு விசை நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Beloved sisters and brothers, let us all thank God from the bottom of our hearts. எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். How many good things has he done for us? ஆகவே ஒரு விசை நாங்கள் எல்லாருமாய் நாங்கள் நன்றி செலுத்துவோமா? So let's all say thanks to him. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி சுவாமி, கொடுத்த மனைவிக்காய் நன்றி சுவாமி, கொடுத்த கணவனுக்காய் நன்றி சுவாமி, கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி, கொடுத்த சபைக்காக நன்றி சுவாமி, ஆண்டவரே கொடுத்த வாகனத்துக்காக நன்றி, கொடுத்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே, கொடுத்த ஆண்டவரே எல்லா சுகவில ஆரோக்கியத்துக்காக நன்றி சுவாமி. நல்ல கால்களை தந்தீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல கரங்களை தந்தீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சுகவில ஆரோக்கியத்தை கொடுத்தீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாசிக்கிறதுக்கு காற்றை கொடுத்தீங்களே நன்றி சுவாமி ஆண்டவரே, வெளிச்சத்தை கொடுத்தீங்களே நன்றி சுவாமி, தண்ணீரை தந்தீரே நன்றி சுவாமி ஆண்டவரே. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. இந்த காலையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஓ, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. Praise you. Hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
Thank you Lord Jesus. Praise. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் அப்பா. இந்த வருடத்தின் இறுதி ஞாயிறு ஆராதனையிலே நின்று நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை பாட வைத்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய இசைக்கருவிகளை மீட்க செய்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த உம்முடைய சபையிலே கொடுத்த ஒவ்வொரு தாளந்துகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த கென்டன் மெத்தடிஸ்ட் சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்படியாய் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கின்ற இடத்திலே இந்த ஆலயத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியினால் நன்றி சுவாமி. எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. அப்பா இந்த காலையிலும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. Thank you Lord Jesus. Praise you. Hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah. இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஆராதனையிலே நன்றியுள்ள ஆராதனை, கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் காணணும். Now let's all pray for this service. கர்த்தருடைய மகிமையை நாங்கள் That காணணும். we see God's grace and God's தேவனுடைய presence. பிரசன்னத்தை நாங்கள் உணரணும். That we feel God's presence. இந்த காலையிலும் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் கேட்போமா? Let us all ask in God's presence. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. Whoever asks they shall receive. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் கேட்போம். In this day let us all ask God in ஆண்டவரே His இந்த presence. நாளிலும் கர்த்தாவே எல்லாருமே நாங்கள் வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்திலே கேட்போமா? ஓ thank you Lord Jesus. ஆண்டவரே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவர் நீர் நடத்துவீர்களாக. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீர்களாக. பாடல்கள் வேளையிலே ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் வார்த்தையின் வேளையிலே உம்முடைய மகிமையை நாங்கள் காணணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை நாங்கள் காணணும். இந்த வருடம் முழுவதிலுமாக ஆண்டவரே உம்முடைய ஊழிய பிள்ளைகளின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டீங்களே ராஜா. எங்களோடு நீர் பேசினீங்களே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்காக பாடங்களை வைத்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இசைகளை மீட்க கர்த்தாவே நீர் எங்களை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord Jesus. Praise you. Hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்த அனைத்து ஊழியக்காரர்களுக்காக ஊழியக்காரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோமா? Shall we all pray for everyone who does ministry for இன்றைக்கு God? கென்டன் குடும்பமாக கர்த்தர் நம்மை இணைத்து இந்த நாளிலே இந்த பட்டணத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வேலைக்காரர்களாய் வேலைக்காரிகளாய் அவருடைய பண்ணையிலே வைத்திருக்கின்றார். God has blessed us with the opportunity to come together to work for Him. இந்த காலையிலும் நாங்கள் ஒரு விசை நன்றி செலுத்துவோம். In this morning let us also எல்லாருமே நாங்கள் வாய்களை திறந்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சுவாமி. உம்முடைய பண்ணையிலே எங்களை ஆண்டவரே வேலைக்காரர்களாய் நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வேலைகளை செய்ய எங்களை நீர் ஆண்டவரை வைத்திருக்கிறதற்காக நன்றி சுவாமி. கர்த்தருக்கு வேலை செய்வது எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். உலகத்தின் வேலைகளை காட்டிலும் கர்த்தருக்காய் வேலை செய்வது எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஓ அவைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த உன்னத வேலைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஒரு விசை நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு உலகத்தான் கொடுக்கிற வேலைக்கு எவ்வளவு நாங்கள் உண்மை முத்தமாய் செய்கிறோம். அதை காட்டிலும் கர்த்தருடைய வேலையை நாங்கள் எவ்வளவாக இன்னுமாய் உற்சாகமாய் செய்ய தேவன் தாமே எங்களுக்கு பலனையும் கிருபையும் அளிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord Jesus. Praise you. Hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Oh thank you Lord Jesus. Praise you. இந்த வேளையிலும் யாவருமாக நாங்கள் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி அப்பா உங்களுக்கு நன்றி சுவாமி. Shall we all stand up and lift our hands up and say thank you? பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி சுவாமி. Heavenly Father, thank you Lord. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி. எல்லாருமே நாங்கள் சொல்லுவோமா? ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருமே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். தேவன் அருளிய சொல்லி முடியாத எத்தனை ஈவுகள் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஓ உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தலுக்காக நன்றி சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord Jesus. Praise you. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Heavenly Father, in the name of Jesus Christ, we come into your இந்த presence. காலை ஆராதனை முற்றிலுமாய் நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். I
we pray that we take control during the service, Lord. ஆண்டவரே உம்முடைய மகிமை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். May everyone feel your presence, Lord. உம்முடைய வல்லமை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். May everyone feel you and ஊழியம் understand செய்கிற you, ஒவ்வொரு Jesus. பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். We pray that you be with and protect all who are doing work for your ministry, Lord உம்முடைய Jesus. பரிசுத்த கரத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்றோம். And we give everyone into your துதி heavenly ஆராதனையை hands. நடத்துகிற மகளை ஆண்டவரே வார்த்தை கொண்டு வருகிற அடியாளை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன். We give unto you everyone who's doing work for you. ஒவ்வொருவரையும் உம்முடைய Pray that சிலுவையின் you மறைவிலே மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். We pray that you cover them, protect them and help them do well. இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Jesus Christ, we pray and ask. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord, everyone. Praise the Lord. ராஜாத்தி ராஜன் உயர்த்த துதிக்க போற்ற எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? Amen. How many are ready to praise the Lord today? Amen. God has been so faithful in these last 12 months. How many situations have you been put through, trials, tribulations? And our God has been so faithful. Amen. He deserves all thanks and all praise. Amen. நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை நாவாலே
சங்கீதம் 23 சொல்றது, even though I walk through the darkest valley, I will fear no evil, for my God is with me. Amen. So let's sing that verse one more time. And then பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா இயேசு ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆமென். என் பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா, என் பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா, இயேசு ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா
understand what our God has done for you, but He has been there for you in your darkest moments. Amen. கடந்த 12 மாதங்களாக தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கின்றார். Amen. How faithful has our God been these last 12 months? He is so good. Amen. Oh, we thank you, Jesus. Lord, you are Alpha and Omega, Father. We lift our hands to worship you, Father. You are so good, Father. Yes, Father. Hallelujah. தேவன் எனது வாழ்வில் புதிய காரியங்களை செய்யுங்கள் ராஜா. Do something new in my life, Father. Thank you, Jesus. You are Alpha and Omega. We worship you, our Lord, and you are worthy to be
தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். The God of strength, the God of deliverance we serve. Amen. அவர் சொன்னதை செய்வார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அவர் சொன்னதை செய்வார். Amen. If he promised you he would heal you, he would heal you. If he promised you he would save you, he would save you, because my God will leave the 99 for the one. Amen. Hallelujah. தேவனே எங்கள் எல்லோரையும் தொடுங்கள் ராஜா. Hallelujah. There'll be a fire. Let the floodgates of heaven open amongst us. May there be a fire in this place today. Hallelujah. இந்த இடத்திலே ஒரு அக்கினி ஜுவாலை கொழுந்து விட்டாரியட்டும். Amen. எல்லாவற்றையும் இன்று அவரிடமே ஒப்புக் கொடுப்போம். Let's surrender everything to him. Let's submit ourselves to him, because he is the King of kings and the Lord of lords. We must say thank you to our God for everything he has done. கோடி கோடி நன்றி சொல்லுவோம். மனவாம் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீர். இரவும் பகலும் என்னை நினைத்து
உமக்கு செலுத்துகிறோம். Thousands and thousands of thanks we give to you. ஏனென்றால் அவர் எங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் எபினேசராய் இருந்திருக்கிறார். Because he has been our Ebenezer. ஆமையா எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி ராஜா. Thank you for being with us, Father. அப்பா இந்த நாள் இந்த வார்த்தையினூடாக எங்களோடு பேசுவீராக. Lord, we ask that you speak to us through your word today. அப்பா ஆராதனையினால் எங்களை நிரப்பின தேவன். Thank you for filling us during the worship. உங்களுடைய வானமாகிய நல்ல பொக்கிஷசாலையை திறந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. May you open the storehouse of heaven and உமது fill us. மகிமையினால் எங்களை மூடும்படிக்காய் நாங்கள் Cover us with ஜெபிக்கிறோம். your glory, Father. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray and ask. ஆமென். Amen. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. உங்கள் எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். In the name of Jesus Christ, I greet all of you. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? நான் ஒரு 2 கிழமைக்கு முதல் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டேன். அந்த செய்தியின் தலைப்பு யாருக்காவது ஞாபகம் இருக்கின்றதா? Does anybody remember the sermon that I shared 2 weeks ago? The title of the sermon. ஞாபகம் இருக்கிறதா? Anyone? நினைவு கூறுங்கள். Let us remember. நினைவு கூறுங்கள். Let us remember. நீங்கள் ஆண்டவர் நாங்கள் படித்தோம் இன்றைக்கு பாருங்க, எபினேசர் நீர்தான் ஐயா. We sang, you are the Ebenezer, Father. ஏனென்று சொன்னால் எல்லா விதத்திலும் அவர் எங்களோடு கூட இருந்திருக்கின்றார். Why? Because through all times he has been with us. நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் ஒரு நாள் கூட அவர் மறவாதவராய் உங்களிடத்திலே He has இருந்திருக்கிறார். never forgotten us through all our walks of life. நினைவு கூறுங்கள். Let us remember. நாங்க இன்னும் 2 நாட்களுக்குள்ளாய் இன்னொரு புதிய வருடத்துக்குள்ளாய் நானும் நீங்களும் காலடி எடுத்து வைக்க போகின்றோம். Another 2 days and we are going to enter into a new year. இந்த வருடம் முழுவதுமாய் எத்தனையோ காரியங்கள், சந்தோஷம், துக்கம், சமாதானம், எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கலாம். Sadness, joy, happiness, we've come through all kinds of situations. ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், But God is saying to you and I today, நினைவு கூறுங்கள். remember. நான் நினைக்கிறேன் கர்த்தர் நிச்சயமாய் பேசுகிறார் என்று. I definitely have faith that God is speaking. இந்த ஆராதனை முழுவதிலுமாய் எடுத்த பாடல்கள் என்னுடைய செய்தியோடு ஒருங்கிணைந்து இருக்கின்றது. Because all the songs that we sang during the worship has been intertwined with what my sermon நானும் is. மகளும் பேசிக்கொள்ளவே இல்லை. Me and my daughter have not spoken. நினைவு கூறுங்கள். Remember. எரிகோவை நினைவு கூறுங்கள். Remember Jericho. எரிகோ எப்படியாய் தகர்ந்து விழுந்தது? How did the wall of Jericho fall? நான் அந்த இன்டர்நெட்ல போய் ரிசர்ச் செய்து பார்த்த பொழுது, When I researched on the internet about this, எரிகோ மதில் வந்து the wall of Jericho, ஒரு massive ஸ்டோனினாலே மிகவும் வலிமையுள்ள ஒரு மதில். it is made out of a very very strong stone. 3.6 மீட்டர் 12 அடிகள் அது உயரமானது. It is about 12 feet high. 1.8 மீட்டர் 5 அடி 11 இன்ச் விசாலமானது. And it's about 5'11" in width, in wideness. இங்க நிறைய ஆர்க்கிடெக்சர்ஸ், தச்சன்மார்கள், மேசன் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள், கட்டிட வேலை செய்கிறவர்கள். There are a lot of you who are builders, who are into construction. உங்களுக்கு தெரியும் 5 அடி என்றால் எவ்வளவு அகலமாய் இருக்கும் என்று. You all know when I say 5'11" what the width is. சிந்தித்து பாருங்கள். Think about it. massive wall என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. What a massive structure it was. அது எப்படி இடிந்து விழுந்தது? How can it fall down? எப்படி இடிந்து விழுந்தது? How did it fall down? துதியினால் இடிந்து விழுந்தது. Just with praise it fell. நாங்கள் 2025க்குள்ளாய் நாங்கள் காலடி எடுத்து வைக்கிற பொழுது, When we take a step foot into 2025, ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், God is saying to you and I, நினைவு கூறுங்கள். remember. நான் எரிகோ மதிலை துதியினால் இடித்து விழப் பண்ணின தேவன் நான். Through just the praise I have made the wall of Jericho fall. உங்களுக்கு முன்பாய் இருக்கிற எல்லா மதில்களையும் உங்களுடைய துதியினால் தகர்க்க வல்லவராய் இருக்கின்றேன். God is mighty to break down every wall of Jericho that is in front of you just with your praise. சபையே, நீங்க ஆதியில பாத்தீங்கள் என்று சொன்னா, If you look in the beginning, கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிற வேளையிலே when the word of God was spoken, ஜனங்கள் விழுந்தார்களா முகம்
The people fell face down. இன்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு கரங்களை தட்டி அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள். When you are just sitting here today freely, சபையே கரங்களை தட்டுங்கள். clap your hands and inherit it and receive the word of God. உங்களுடைய துதியினால், Through your praise. உங்களுடைய துதியினால், Through your praise. உங்களுக்கு முன்பாய் இருக்கிற எல்லா எரிகோ மதில்களையும் தகர்த்து போடுவேன் என்று Amen. He is going to break down every wall of Jericho that is you are facing என்னுடைய right அப்பா now. சொல்லுகின்றார். That is what my father is saying. அப்படியா? Is that so? கேட்கல. எங்களுடைய தகப்பன் சொல்லுகின்றார். Our father says so. நினைவு கூறுங்கள். Remember it. அப்ப எப்படி எரிகோ மதில் தகர்ந்து விழுந்தது? How was it possible that the wall of Jericho fell? கர்த்தர் சொன்னார். God spoke. அவர்கள் கேட்டார்கள். And they did. கர்த்தர் சொன்னார். God said. அவர்கள் கேட்டார்கள். They acted. கர்த்தர் சொல்வதை நானும் நீங்களும் சுமந்து செல்கின்ற வேளையிலே, When you and I carry what God has said to us and walk, நிச்சயமாய் எரிகோ மதில் தகர்ந்து விடும். surely the wall of Jericho will fall. உங்களுடைய நோய், Your sickness, கடன் பிரச்சனைகள், your debt, பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், your problems with your children, உங்களுக்கு முன்பாய் இருக்கிற எல்லா வேதனைகள், whatever worry you have in front of you, பிள்ளைகளே உங்களுடைய கல்வியிலே வெற்றி, students and children, your studies, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆசீர்வாதம், blessing in your individual life, உங்கள் கரங்களின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். the works of your hands will be blessed. எல்லாமே துதியினால் உங்களுக்கு முன்பாய் இருக்கிற மதில்கள் இடிந்து விடும். Just with your praise, every wall will break down in front of you. நாங்கள் திருப்பிக் கொள்வோம் எங்களுடைய வேதாகமங்களை. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்புங்கள். பிள்ளைகள், take your Bible and open your Bibles, please. Let's all turn our Bibles, and also the children. யோசுவா 3ஆம் அதிகாரம் 13 தொடக்கம் 16 மட்டும். Joshua 3, verse 13 to 16. யோசுவா 3 Joshua 13 3. தொடக்கம் 16 மற்றும் 10ஆம் வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்லுகின்றார். நீங்க வாசிக்க தேவையில்லை. You don't need to read it, but in verse 10, பாருங்க. God says to Joshua, கர்த்தரிலே அவருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லப்படுகின்றது. this is a prophecy being given to him. ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை அவர் கானானியரையும் ஏத்தியரையும் அந்த ஒவ்வொரு பெயர்களை சொல்லுகின்றார். This is how you will know that the living God is among you and all the people who are living there. கர்த்தராகிய தேவன் உங்கள் நடுவில் இருக்கின்றார். The living God is amongst you. அந்த பெயர் சொல்லப்பட்டவர்கள் அனைவரும் அறிந்து கொள்வார்கள். And all those who are named there will know. அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, And to identify that, யோசுவா என்ன சொல்லுகின்றார்? Joshua says, 13ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, verse 13, சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து ஓடுகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். And as soon as the priests who carry the ark of the Lord of all the earth, set foot in the Jordan, its waters flowing downstream will be cut off and stand up in a heap. இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying to you and I today, என்ன சம்பவிக்க போகின்றது? what is going to happen? எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்கள் பாப்போம், 2025 என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. Someone tell me what is going to happen in 2025. தெரியுமா? Do you know? தெரியுமா? Any of you know? தெரியுமா? இல்ல. No. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், God says, சம்பவிப்பது என்னவென்றால், what is going to happen ஆண்டவர் is, சொல்லுகிறார், என் பிள்ளைகளே என்ன நடக்க போகுது என்று உங்களுக்கு தெரியுமா? my children, do you know what is going to happen? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே, As soon as the priests who are carrying the ark of the covenant step foot into the water of Jordan, மேலிருந்து ஓடுகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாய்
downstream from the river Jordan will be cut off. நீங்க 15ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் Verse 15 says, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். now the Jordan is at flood stage all during harvest. பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, As soon as the priests who carried the ark reached the Jordan and their feet touched the water's edge, அந்த தண்ணீர் இரண்டாய் பிளந்து விட்டது. it split into two. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், So God is saying, என் சபையோரே, my church, என் பிள்ளைகளே, my children, 13ஆம் வசனத்தில் என்ன சம்பவிக்க போகின்றது உங்களுக்கு தெரியுமா? what is going to come to pass, do you know? என்னுடையதும் உங்களுடையதும் கால்கள் As soon as yours and my feet, 2025 பட்ட மாத்திரத்திலே, as soon as it touches the edge of 2025, உங்களுக்கு முன்பாய் இருக்கிற எல்லா போராட்டங்களும் குவியலாய் குவிந்து கரை புரண்டு இரண்டு பக்கமாய் அகன்று போய்விடும். every problem that is in front of you is going to heap into two sides. கர்த்தருக்கு Amen. வேண்டாமண்டே போச்சு. எங்கே கரங்களை தட்டுங்கள். Amen. Hallelujah. நான் நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், If you don't receive, வரப்போகிற அடுத்த வசனத்திற்கு, the next verse, நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் if you do not receive it, நீங்கள் அந்த அற்புதத்தை உங்கள் கண்களால் காணவே மாட்டீர்கள். you will never see it with your eyes. சம்பவிப்பது என்னவென்றால், What is going to come to pass? உங்களுடைய கால்கள், Your feet, நீங்கள் வார்த்தையை சுமந்து செல்லுகிறவர்களாய் இருந்தால், when you are people who carry the word, children listen carefully, just listen carefully. Whoever carries the ark of the government, whoever carries the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிற உங்களுடைய கால்கள், you who carry the word of God, your feet, என்ன போராட்டங்களாய் இருந்தாலும், whatever trouble it may be, குடும்ப வாழ்க்கையா, might be your family life, உங்களுடைய சுயினங்களா, it might be your sickness, உங்களுடைய கடன் பிரச்சனைகளா, it might be your debt, உங்களுடைய கையின் பிரயாசங்களா, it might be the works of your உங்களுடைய hands, பிள்ளைகளுடைய போராட்டங்களா, it might be the trouble that you face with your children, உங்களுடைய கால்கள் your feet, பட்ட மாத்திரத்திலே as soon as it touches, எல்லாம் அகன்று போய் everything will flow away. நீங்கள் நேரான பாதையிலே நடந்து செல்ல கர்த்தர் வழி வகுக்கின்றார். And God is making a way for you to walk straight. ஆமென். Amen. ஆண்டவர் என்னோட என்ன பேசினார் தெரியுமா? Do you know what God spoke to me? உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்திலே, As soon as the palm of your feet touches, மாத்திரத்திலே, as soon, நான் சோனாவை இப்படி தொட்டவுடன், as soon as I touch, பட்ட மாத்திரத்திலே, as soon as I touch, இன்று தொடக்கம் ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நானும் அது வார்த்தையை சுமக்க வேண்டும். ask that I must carry the word of God. நானும் அது வார்த்தையை சுமக்க வேண்டும். I need to carry your word. நானும் அது வார்த்தையை சுமக்க வேண்டும். I need to carry your word. உங்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே, As soon as your feet touch, என்ன போராட்டமாய் இருந்தாலும், whatever trouble it may be, அது இரண்டாய் பிளந்து விடும். it will split into two. அது மாத்திரமல்ல, Not only that, என்ன சொல்லப்படுகிறது, what is being said, அவர்கள் அந்த யோர்தான் ரெண்டு பக்கமும் குவியலாய் தண்ணீர் இருந்த பொழுது, as soon as the river Jordan has split into two into a heap, அந்த பாதை வெறுமையாய் இருந்ததா, the paved way was there. வெறும் தரையாய் இருந்தது. It was just ground. அப்போ அந்த கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவர்கள் அந்த யோர்தானின் நடுவிலே நிற்கிறார்கள். So those priests who carried the ark, they were standing in the middle of the river Jordan. நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், I say again, கர்த்தர் சொல்லுகிறார், God is saying, சம்பவிப்பது என்னவென்றால், what is going to happen is, உங்களுடைய கால்கள் வார்த்தையை சுமக்கிற நீங்கள் எங்கு நிற்கிறீர்களோ, you who carry the word of God, wherever you stand, அந்த இடத்துல இருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்கி, every trouble will be removed from that place. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு சமாதானத்தை அருளுவார். The God of peace will grant you his peace. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு சமாதானத்தை அருளுவார். The God of peace will give you his peace.
யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது. Gospel of John chapter 6 verse 63 says. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். Gospel of John 6:63. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does God say? ஆவியே உயிர்ப்பிக்கின்றது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. The spirit gives life, the flesh counts for nothing. The words I have spoken to you, they are full of spirit and of life. அதுல இப்படியா இருக்கிறது? What does it say? சஞ்சியா உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று இருக்கிறதா? Does it say the words of Pastor Sanjay is what gives you spirit and life? இருக்கிறதா? Is it? இல்ல. No. ஆண்டவராகிய உங்கள் தகப்பன் உங்களை உருவாக்கினவர் சொல்லுகின்றார். The words of your creator, your father says, நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்றது. the words I have spoken to you are of spirit and of life. ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பவிப்பது என்னவென்றால், God is saying what is going to happen to you is, வார்த்தையை சுமக்கிற உங்களுடைய கால்கள், you who carry the word, your feet, எந்த சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, whatever situation you are walking through, உங்கள் கால்கள் பட்ட மாத்திரத்திலே as soon as your feet touch, எல்லா போராட்டங்களும் நீங்கி போகும். every trouble will be removed from that place. நீங்கள் வெற்றியின் நடை போடுவீர்கள். You are able to walk a victorious life. நீங்கள் வெற்றியின் நடை You போடுவீர்கள். are able to walk a life of victory. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் இருக்கும் என்று சொன்னால், If you and I have the word inside of us, நாங்க முறுமுறுத்து கொண்டிருப்போமா? will we murmur? முறுமுறுத்து கொண்டிருப்போமா? Will we murmur? கோபம் இருக்குமா? Will we have anger in us? எரிச்சல் இருக்குமா? Will we have jealousy in us? பொறாமை இருக்குமா? Will we have pride in us? ஒன்றும் இருக்காது. No, none of that. அப்ப நீங்கள் எதை சுமந்து கொண்டு 2025க்குள்ளே போகின்றோம்? So what are you going to carry into 2025? எரிச்சலை, பொறாமைகளை எல்லாவற்றையும் காவிக்கொண்டு போகின்றோமா? Are you going to carry bitterness into 2025? அல்லது தேவவா சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து எதை காவிக்கொண்டு, எதை நீங்க சுமந்து கொண்டு போகிறீர்கள்? What are you going to carry into the new year? நாங்கள் கோபத்தை, எங்களுடைய எரிச்சல்களை, பொறாமைகளை காவிக்கொண்டு சென்றால், If we carry bitterness and anger into the new year, யோர்தான் பிளக்கவே மாட்டுது. then the Jordan will not split. அழகாய் வீட்டை போய் தயவு செய்து வாசித்து பாருங்கள். Please go home and read. யோர்தான் கரை புரளுகிற நேரம் அது. It is a time where the river Jordan overturned. தண்ணீர் அமைதியாய் காணப்படாது. The water is never still. வெரி ரஃப்பா இருக்கும். The river Jordan was always rough. ஆனால் வார்த்தை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்தால், but if you and I have the word in us, எல்லா கடினங்களும் நீங்கி போகும். every burden will be removed from you. ஆமென். Amen. எல்லா கடினங்களும் நீங்கி போகும். Every burden will be gone. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, The words of I have spoken to you, ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்றது. are full of spirit and life. அந்த ஆவி உயிர்ப்பிக்கின்றது. And that spirit gives life. அப்ப உங்கள் வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், So if you have the word in you, போராட்டம் வருகிற பொழுது whatever trouble comes your way, அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும். that word will keep on giving you life. எப்பொழுதும் ஜீவன் தந்து கொண்டே இருக்கும். It continuously gives you life. நாங்கள் ஆவியிலே மரித்து போக மாட்டோம். We will never be dead in our spirit. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. The flesh profits nothing. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. The flesh counts for nothing. ஆண்டவர்ட்ட கேட்போமா? So can you ask God, ஆண்டவரே, நான் எப்பொழுதும் ஆவியிலே நிரப்பப்பட எனக்கு உதவி செய்வீராக. Father, give me the grace that I may be filled with your spirit continuously. ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷமும் நான் வார்த்தையிலே நிரப்பப்பட எனக்கு உதவி செய்வீராக. Every second may I be filled with your word and your spirit. என்னுடைய அருமை சகோதரர்களே,
My dear brothers, என் அருமை சபையே, my dear church, ஆண்டவர் சொல்லுகின்றார், God is saying to you, இதை கடைபிடித்து பாருங்கள். if you carry this, 2025 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் there காண்பீர்கள். will be a huge difference in 2025. ஆமென். Amen. எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Chronicles 20 verse 12. 2 நாளாகமம் 2 Chronicles 20 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். verse 12. அப்பொழுது எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. Our God, will you not judge them? For we have no power to face this vast army that is attacking us. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. We do not know what to do. ஆகையால் But எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது our என்றான். eyes are on you. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டு இருக்கிறது So என்றான். our eyes are on you. ஆண்டவரே, My God, இந்த 2025க்குள்ளாய் போவதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. I do not have the strength to face 2025. இந்த 2025 எப்படி இருக்குமோ எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. You and I don't know what the next year has in store for us. ஐயா, அதை சந்திப்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. Father, I don't have the strength to face it. ஆனாலும் But எங்கள் கண்கள் our eyes உங்களையே நோக்கிக் கொண்டிருக்கின்றது. are going to continuously look unto Jesus. எங்கள் கண்கள் உங்களையே நோக்கிக் கொண்டிருக்கின்றது. Our eyes are always on you. சொல்லுகிறீர்களா? Are you saying that? வாயை திறந்து சொல்லுவோமா? Shall we say it with our mouths open? ஆண்டவரே, எங்கள் கண்கள் உங்களையே நோக்கிக் கொண்டிருக்கின்றது. Father, my eyes are always on you. எங்கள் கண்கள் உங்களையே நோக்கிக் கொண்டிருக்கின்றது. Our eyes are always looking unto you. நீங்கள் வீட்டிலே சென்று இந்த நாளாகம புத்தகத்தை வாசித்து பாருங்கள். Please go home and read this book. யோசுவா புத்தகத்திலே The book of Joshua 10ஆம் அதிகாரத்திலே in chapter 10. யோசுவா அவர் சொல்லுகிறார், இந்த மனிதர்களுக்கு, இந்த ஜனங்களுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஜனங்களை எப்படி எதிர்த்து நிற்போம் என்று எங்களுக்கு தெரியாது. They don't know how to face the army that is coming to attack them. அதே மாதிரி தான் இந்த யோசிபாவும் சொல்லுகிறார். That is what Jehoshaphat here says too. இத்தனை ஆமிகளே எல்லாரையும் எதிர்த்து நிற்க எங்களால் முடியாது. I'm not able to stand the army that is coming to ஆண்டவரே, attack எனக்கு me. பலன் இல்லை. I do not have the strength, my God. அருமை சகோதரே சகோதரிகளே, My dear brothers and sisters, நான் அதை வாசித்துக் கொண்டிருந்தால் நேரம் போய்விடும். if I keep reading the chapters, I won't have enough time. நீங்கள் போய் திரும்ப வாசித்து பாருங்கள். Please go and read at home. அவங்க சொன்னபடி கானானியர், லேவியர் அவர்களே சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் எழுதுங்க வீட்டை போய். Go and write down all the troubles you have. உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஒத்தருக்கும் காட்ட தேவையில்லை. You don't need to show your husband, your wife or your children. எல்லாத்தையும் எழுதுங்க. Go and write it down on a piece of ஆண்டவரே, paper. எனக்கு தலையடி இருக்கிறது. Father, I have a headache. ஆண்டவரே, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறது. Father, I have cholesterol. ஆண்டவரே, எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கிறது. I'm a diabetic. ஆண்டவரே, எனக்கு பிள்ளைகள் இப்படி செய்கிறார்கள். My children are doing like this. ஆண்டவரே, எனக்கு வீடு இல்ல. I don't have a house. ஆண்டவரே, எனக்கு நடக்க இயலாம இருக்குது. I'm not able to walk properly. எல்லாத்தையும் எழுதுங்க. Go and write everything down. அந்த 10ஆம் வசனத்தை போடுங்கள். யோசுவா 10ஆம் வசனம். Joshua, back to 3:10. Joshua 3:10. எல்லாத்தையும் எழுதுங்க. Write everything down. எல்லாத்தையும் எழுதி போட்டு And after you write everything down, உங்களுடைய கரங்களை வைத்து ஜெபியுங்கள். keep your hand on the பாருங்க, paper and சொல்லுங்க, pray. கானானியரையும் எகிப்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்சிகாசியரையும் ஏமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளம். Amen. You will certainly know that he will drive out before your eyes the Canaanites, the Hittites, the Hivites, the Perizzites, the Amorites and the Jebusites. அவர் துரத்தி விடுவார். He will certainly drive them out. துரத்தி விடுவார். He will drive them out. எழுதுங்க எல்லாத்தையும். Write everything எழுதி down. போட்டு உங்களோட கையை வையுங்க. Keep your hand upon that வச்சு paper சொல்லுங்க. and say, இப்ப ஆண்டவர் சொன்னார்,
நான் சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கின்றது. The words that I speak to you have spirit and life. ஆண்டவரே நீர் இதை எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறீர். Father, you've said to me like this. 2025 நான் இதை காணக்கூடாது. In 2025 I will not see this. காணக்கூடாது. I will not see them. ஆனால் என் கண்கள் உங்களையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. But my eyes are fixed on you. ஜெபிங்க. Pray. அப்ப என்ன நடக்கின்றது என்று சொன்னால் So யோசுவாவுக்கு போவோம், இந்த 2 நாளாகமத்திற்கு போவோம். So let's go back to 2 அப்ப Chronicles 20. யோசுவா சொல்லுகிறார் என் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கின்றது. So Jehoshaphat here is saying, my eyes are on you. 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது. Verse 15. என்ன சொல்லுகின்றது? What does it say? சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. A prophecy is being said here. நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். Listen, King Jehoshaphat and all who live in Judah and Jerusalem, this is what the Lord says to you. Do not be afraid or discouraged because of this army. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. The battle is not yours but God's. என்னவா? என்னவா? சபையாரே பேசுங்கப்பா. Shall we speak? இந்த யுத்தம் Amen. உங்களுடையது அல்ல. This battle is not yours. தேவனுடையது. It is God's. வையுங்க கைய. Keep your hand சொல்லுங்க. and say, ஆண்டவரே, my God, நான் போகிற இந்த பிரச்சனை என்னுடையதல்ல. the problem that I face today is not அது mine. உம்முடையது. That is yours. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா இப்படி ஜெபிங்க. If you have a problem in your family, then pray like this. நீங்க தானே ஏற்ற துணையை தாரன்னு சொன்னீங்க. You have said you would give me the right spouse. நீங்க தானே இந்த துணையை எனக்கு தந்தீங்க. You have given me the spouse. எனக்கு சமாதானத்தை தாரும். Then give me the peace. பிள்ளைகளுடைய பிரச்சனையா? If you have problem with your children, நீங்க சொல்லுங்க. then say, என் பிள்ளைகளை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொன்னதல்லவா? you said that you have seen the womb. அப்ப என்னுடைய வயிற்றில் இருக்கிற இந்த பிள்ளையின் கருவை உமது கண்கள் கண்டதல்லவா? Then did you not see before my womb was perceived? நீங்க சொல்லுறீங்க உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று. You have promised me that your children will be taken care of. நீங்க எனக்கு தந்த பிள்ளைகளை நீங்க போதிங்கன்னு சொல்லுங்க. Then the children that you have given will be taught by you. வேலை கடன் பிரச்சனையா? Do you have a loan or a debt problem? சொல்லுங்க. ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று சொன்னீரே, ஆசீர்வதியும். Say, you have promised me that you will bless the works of my hands, then do it, Father. இந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கின்றது. God is saying the words that I have given to you and spoken to you are full of life and Amen. spirit. Amen. அப்ப 14ஆம் வசனம் என்ன சொல்லுகின்றது? What does verse 14 say? இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார். Amen. Stand firm and see the deliverance the Lord will give you, Judah and Jerusalem. Do not be afraid. Do not be discouraged. Go out to face them tomorrow and the Lord will be with you. புறப்படுங்க. Go out. கேளுங்க 2025 பார்த்து. Go and ask 2025. நீ எனக்கு என்ன செய்ய போற? What are you going to give me today? என்னோடு இருக்கிறவர் பெரியவர். The one who is with me is greater. என்னோடு கர்த்தர் இருக்கின்றார். Christ is with me. ஆமென். Amen. 18ஆம் வசனம் சொல்லுகின்றது. Verse 18. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். Jehoshaphat bowed down with his face to the ground, and all the people of Judah and Jerusalem fell down in worship before the Lord. 19ஆம் வசனம் சொல்லுகின்றது. 19. மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். With a very loud voice they praised God. 20ஆம் வசனம் சொல்லுகிறது. 20. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். Have faith in the Lord your God and you will be upheld. அப்ப 21ஆம் வசனத்துல என்ன நடக்கின்றது? So then what happens in 21? அந்த போருக்கு முன்பாய் Just before the war,
பாடகர் குழுவை துதிக்கிறவர்களை முன்பாய் அனுப்புகிறார்கள். They send the singers and those who are able to worship in front. யாரை அனுப்புகிறார்கள்? Who do they send? பாடி துதிக்கிறவர்களை முன்பாய் அனுப்புகிறார்கள். They send the worship team in front. பாருங்க, அந்த எனக்கு 2 வசனம், அந்த 2 இருதயத்தை தொட்டது. 18 19 வசனங்கள். Verse 18 and 19 really touched my heart. அந்த யோசபாத் ராஜா, The King Jehoshaphat, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவுடன் as soon as he heard the word of God, தாழ விழுந்தான். he fell face down to the என் அருமை ground. சகோதரர்களே, My dear brothers, அவன் இப்படி விழவில்லை, he didn't kneel, he அவன் didn't just இப்படி kneel, குனியவில்லை, he didn't just bow down, அவன் குப்புற படுக்கின்றான், he fell flat face to the ground. தாழ விழுகின்றான். Flat face on the ground. அந்த ஜனங்கள் துதிக்கிறார்கள். Those people praised. நானும் நீங்களும் என்ன செய்கின்றோம்? You and I, what are we doing? நீங்களும் நானும் துதித்தவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். If you and I are real worshippers, நானும் நீங்களும் துதிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். if you and I are real worshippers, 22ஆம் வசனத்தை பார்ப்போமா? மிக முக்கியமான வசனம். here comes the most important verse, verse 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, As soon as they began to sing and praise. ஒருக்கா வாசிக்கிறீங்களா? Shall we read? அவர்கள் பாடி துதி செய்ய கேட்கல. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, As soon as they began to sing and praise. அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின உடனேயே, As soon as they started. வாசிங்க என்ன நடக்குது என்று. Shall we read? யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினார்கள். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். Amen. 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 The Lord set ambushes against the men of Ammon and Moab and Mount Seir who were invading Judah, and they were defeated. My dear children, I am telling you, when you started to praise God, you will see a different, marvelous different in your life. Amen. உங்களுக்கு எதிரா என்ன காரியம் வந்தாலும், Whatever challenge you are facing, அவர்கள் மோதிக்கொள்வார்கள். that challenge will take care of itself. கொலஸ்ட்ராலும் டயபெட்டிக்கும் மோதி அவங்க போயிடுவாங்க. The cholesterol and the diabetics will fight against each other and that will be gone. உங்களுடைய கையினோ கால்னோ அவங்களுக்குள்ள மோதி அவங்க போயிடுவாங்க. Your hand pain and your knee pain will fight against each other and it will be gone from you. நான் சொல்றேனோ? Am I saying? யார் சொல்றது? Who's saying? நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கின்றது. The words I speak to you are full of spirit and life. நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்றது. The words that I speak to you are full of spirit and of life. வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. Shall we receive the word? துதியுங்க. Praise. காலம் வரைக்கும் பின்னேரம் வரைக்கும் துதிங்க. From morning till dusk, pray. துதிக்க துதிக்க துதிக்க. The more you praise and praise. உங்களுக்கு முன்பாய் இருக்கிற மோவாபியரோ, அடுத்த வீட்டுக்காரனோ, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனோ, உங்களுடைய சகோதரர்களோ, The Moabites or the Ammonites, your neighbors or whoever it is that is standing against you. வருத்தமோ துன்பமோ காசில்லையோ பிள்ளைகளோ எல்லாமே நிவர்த்தியாய் நின்று போய்விடும். எல்லாமே என்று சொல்லுது ஒளிந்து போய்விடும். Everything will be removed from you. பிள்ளைகள் ஒளிய மாட்டாங்க. அவங்கள இந்த போராட்டங்கள் ஒளிந்து அன்பு வரும். Your children won't be gone from you. The trouble that you face with your children will be gone. கணவன் மனைவிக்குள்ளாய் அன்பு வரும். The more love will be seen between the spouse. அதான் வார்த்தை சொல்லுகிறது. That is what the word of God says. துதியுங்கள் துதியுங்கள் துதியுங்கள். Praise and praise and praise. வீட்டிலே சென்று 18 19 வசனத்தை திரும்ப திரும்ப வாசியுங்க. Go home and read verse 18 and 19 over and over. வாசித்து ஆண்டவர்ட்ட கேளுங்க, நான் அப்படி மாற வேண்டும். Go and ask that you should change like that. ஆமென். Amen. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகின்றது. Ephesians 3:20. நாங்கள் நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற, சொல்லி முடியுங்கள்,
வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கின்றார். Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us. பாருங்க அருமை சகோதரர்களே, நீங்கள் நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் More than you can ask or imagine. அவர் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். He is mighty to do immeasurable things. எப்படியா? How? நமக்குள்ளே கிரியை செய்கிற According to the work that is within us, வல்லமையின்படியே according to his power, எனக்கும் உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். he is able to do. இதை நான் இப்போ நினைக்கிறேன், ஒரு 3 மாதங்களா எனக்குள்ளே இந்த வசனம் ஒரு நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். I have been hearing or listening to this word almost about 3 months. எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. The work that is in me. அதென்றால் என்ன ஆண்டவரே? What does that mean, Father? இன்றைக்கு காலமறை கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தந்தார். God gave me a revelation just this morning. திரும்பிக் கொள்வோமா? Shall we turn our Bibles? யோவான் 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். John 6:64. யோவான் 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். John 6:64. என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். But there are some of you who do not believe. விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருக்கிறபடியினால் அவர் இப்படி சொல்லுகிறார். For Jesus knew from the beginning who those were who did not believe and who it was who would betray him. விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும். He knew who do not believe. நாங்க இன்றைக்கு சொல்லுகிறோம், இந்த இடத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களிடத்திலே பேசுகிறோம். We are speaking the word of God here in this place. விசுவாசிக்கிறதும் விசுவாசியாததும் உங்களுடைய பிரச்சனை. Whether you believe or choose not to believe is up to you. நாங்க கர்த்தர் சொல்லுவதை நாங்க சொல்லிட்டோம். We are saying what God is saying. நீங்க வீட்ல சென்று வாசிக்கிறீங்களோ வாசிக்கலையோ அது உங்களோட பிரச்சனை. Whether you go home and meditate again or you don't, that's your problem. வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does the word of God say? விசுவாசியாதவர்கள் இன்னார் என்று அவர் ஆதி முதலாய் அறிந்திருக்கின்றார். From the very beginning Jesus knew who did not believe. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், That is why God says, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நான் செய்ய வல்லவராய் இருக்கின்றேன். I will do according to the power that is within you. நீங்க இந்த வார்த்தைகளை விசுவாசித்து உங்களுடைய இருதயத்தை ஏற்றுக்கொண்டு அதை உங்களுக்கு ஒன்றதென்று பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், if you receive the word and keep it in your heart, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், if you receive the word, இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்து இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு செல்வீர்களே என்று சொன்னால், if you confess the word and carry the word, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி அவர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். according to the power that is within you, he is able to work. நீங்க விசுவாசியாமல், if you do not believe, போராட்டத்தை கண்டவுடன், as soon as you hear about the problem, முறுமுறுக்கிறவர்களாய், you start murmuring, எரிச்சல்கள் பொறாமைகளை சுமக்கிறவர்களாய், you carry jealousy and pride in you, பிரச்சனைகளை கண்டவுடன் சபைகளுக்கு வராமல், as soon as you stop going to church because you face a problem, பிரச்சனைகளை கண்டவுடன் பின்மாற்றமாய் போவீர்களே என்று சொன்னால், if you start turning back in your faith, நீங்களே கேட்டு பாருங்கள், எனக்குள்ளாய் என்ன வல்லமை செயல்படுகிறது, then ask what power is acting within me, என்று அவர் ஆதி முதலாய் அறிந்திருக்கிறார். because right from the beginning Jesus knew. எனக்கு சோனாவ இருதயத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. Pastor does not know what is happening inside my heart. அத மாதிரி சோனாக்கும் தெரியாது என் இருதயத்தில் என்ன நடக்குது. And likewise I don't know what Sanjanti has in her heart. என்னுடைய அப்பா அறிந்திருக்கிறார். But my Father knows. அப்ப உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நீங்கள் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். According to the power that is at work within you, he is able to do things more than you can ask or imagine, immeasurably give back to you. எவ்வளவு வார்த்தை நல்ல வசனம். What a good verse. எவ்வளவு உண்மையா ஒரு கருத்துள்ள வசனம் அல்லவா? What a meaningful verse. நாங்க ஆண்டவர்ட்ட எங்களுடைய இருதயத்துல கையை வச்சு கேட்போமா? Shall we place our hands on our hearts and ask God, ஐயா என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. Father, may you increase my faith. அப்பா எனக்குள்ளே அந்த விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும், அந்த வல்லமையை என் கண்கள் காண வேண்டும், என் உறவினர்கள் காண வேண்டும் என்று
I must see the faith that increase in my life, that my relations should see my faith increase. ஆமையா என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீரா. Yes, Father, make my faith increase. ஐயா உங்களை சுற்றியுள்ள அந்த எமோனியர் கானானியர் எல்லோரும் காணட்டும். May the Ammonites, the Canaanites, all those who are surrounding me see the faith that I have. அப்பா உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா போராட்டங்களும் காணட்டும் ஐயா. May every trouble that I face see the faith that I have. உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீரா. Father, increase our faith. அப்படி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We ask and pray that you do that. கேளுங்க நீங்க நான் உண்மையா ஆண்டவர்ட்ட சொல்றேன் தேவ பலிபீடத்திலே இருந்து சொல்லுகின்றேன். I say from the pulpit of Christ, நீங்க வித்தியாசத்தை காண்பீர்கள். you will see a difference in your life. அநேக வாலிப பிள்ளைகளே, All the youths, நீங்க வேதம் ஒழுங்காய் வாசிப்பதில்லை. you do not read the word. பெரியவர்களும் தான். Even the adults. நீங்கள் சிலவளை ஏனோ தானோ என்ற children you also can read. Okay, நீங்க சில வேளைகளை ஏனோ தானோ என்று வாசிக்கிறீர்கள். You are reading it very casually. Give a time to God. Amen. தேவனுக்கு ஒரு அட்லீஸ்ட் 15 நிமிடத்தையாவது பிள்ளைகள் வாலிப பெரியவர்கள் கொடுங்கள். I ask all just to give at least 15 minutes to God. நாங்க சொல்றீங்க கொடுக்க The more and more time you give to God, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள். you will see changes in your life. 2025 2025, கடைசி ஞாயிற்றுக்கிழமை on that last Sunday, பார்ப்போம். நீங்க சொல்லுவீங்க, பெரிய சாட்சிகளை சொல்லுவீர்கள். we will hear great and mighty testimonies. Amen. பெரிய சாட்சிகளை We will சொல்லுவீர்கள். hear great testimonies. நான் இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை, தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். Once again I say, I am not saying this word, God is saying this word. ஆமென். Amen. கடைசியாக Finally, ரோமர் 8:32 எங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்வோம். Romans 8:32. எல்லாரும் எடுங்கள் வேதாகமங்களை. Shall we all turn our Bibles? Physically ரோமர் turn our Bibles. 8:32 உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். Romans 8:32. ஓகே, உங்களுடைய போன் இருக்கிறதா? போன்ல பாருங்க, இந்த போர்ட்ல பார்க்க வேண்டாம். உங்களுடைய போனோ என்னத்திலயோ வேதத்தை பாருங்கள். Please physically take in your hand, whether it's your phone or an actual Bible. ஓகே, take ரோமர் it. 8:32 என்ன சொல்லுகின்றது? What does it say? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் He who did not spare his own son, எனக்காகவும் உங்களுக்காகவும் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர், but gave him up for us all, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? how will he not also along with him graciously give என்னவா? us all things? என்னவா? What does it say? அந்த சொந்த குமாரனே எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் தந்தார் என்று சொன்னால், If he gave his only son for us, மற்ற எல்லாவற்றையும் எப்படி அவர் தராமல் how இருப்பார்? is it possible that he will not give you other things? ஆமென். Amen. எப்படி தராமல் இருப்பார்? How can it be? கேளுங்க ஆண்டவர்ட்ட, எப்படி நீர் தராமல் இருப்பீர்? You ask God, how can it be that you cannot நான் give? சொல்லல, வார்த்தை சொல்லுகிறது. The word says, அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்றது. his word is full of life and spirit. வார்த்தை சொல்லுகின்றது. The word of God says, கேளுங்கள் ஆண்டவர்ட்ட. ask God, ஆண்டவரே, God, உங்களுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் you did not see and spare your own son. எனக்காக நீங்க உங்களோட அப்பா மகனை ஒப்புக்கொடுத்தீங்களே, You gave him up for me. எப்படி நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் எப்படி தராமல் இருப்பீங்க? How will you not give me all the other things I desire? அநேகர் பெற்றோர்கள், நேரடி ஒளிபரப்பிலே பார்த்து கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many parents and those who are watching on live stream, and you are looking and searching for spouses for your அநேக children. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் Many கொண்டிருக்கிறார்கள். parents, you're paying for your children. அநேக பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many children are praying for their spouse. அநேகர் சுகத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Many are praying for healing. அநேக கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Many of you are paying for your debt. ஆண்டவர் சொல்லுகின்றார், God says, இந்த குமாரனே நான் உங்களுக்காய் தந்து விட்டேனே, did I not spare my own son for you? எப்படி நான் மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது? How will I not give you freely all the other things? ஏன் தரையில தெரியுமா? Do you know why he hasn't given yet? ஏன் தரையில தெரியுமா? Do you know why? நீங்கள் எதையாகிலும் Whatever it may be, என் நாமத்தினாலே நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், if you ask in his name, பிதா குமாரனிலே மகிமைப்படும்படியாய் பெற்றுக்கொள்வீர்கள். you will receive to give glory to the Father and the Son. எதையாகிலும் Whatever you may ask,
எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? What does it say? ஆக்ட நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus when you ask. அப்ப நாங்க அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்லுகிற ஆசாரியர்களாய் இருப்போம் என்று சொன்னால், If we are like those priests who carry the word of God, நாங்க அவருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற ஆசாரியராய் இருப்போம் என்று சொன்னால், if we walk like the priests who carry the word of God, என்ன யோர்தான் இருக்கிறது, whatever Jordan may come, உங்கள் கால்கள் பட்ட மாத்திரத்தில் as soon as your feet touch the water's edge, அந்த யோர்தான் இரண்டாய் பிளந்து that Jordan will split. கர்த்தர் காரியத்தை சித்திக்க பண்ணுவார். God will make things prosper. ஆமென். Amen. நாங்க எழுந்து நிற்போமா? Shall we all stand? இப்போ நாங்க துதிக்க போகின்றோம். We are going to praise. யோசபாத் என்ன செய்தான்? What did Jehoshaphat do? குப்புற விழுந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னான். He fell face flat down on the ground. அந்த துதிக்கிறவர்கள் எல்லாரும் துதித்தார்கள். All of them praised. துதிக்கிறவர்கள் Those who praise, முன்பாய் சென்ற பொழுது when they went in front, அவர்கள் ஒருவருக்கொருவர் போராடி அவர்கள் அந்த சேனை அழிக்கப்பட்டது. they were fighting amongst themselves and they were defeated. கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவர்களுடைய ஆசாரியரின் கால்கள் பட்டவுடனே, As soon as the feet of the priests touched, கரை புரளுகிற யோர்தான் இரண்டாய் பிளந்து விட்டது. Jordan overturned and split into two. இப்போ நாங்க துதிக்க போறோம். So now we're Children, going to praise. you are going to open your mouth and praise God. We are going to Everybody, praise God. everybody, எல்லாரும் ஆராதிக்க போறோம், ஆண்டவரை துதிக்க போகின்றோம். கரங்களை உயர்த்தி துதிங்க. பாடல் பாடுகிற வேளையில கர்த்தரை உயர்த்தி நாங்க துதிக்க போறோம். கர்த்தரை கேளுங்க ஆண்டவர்ட்ட. அப்பா, நீங்க சொந்த குமாரன் என்று பாராமல் உங்களுடைய குமாரனை தந்தீங்களே, இதை எப்படி எனக்கு தராதிருப்பது? சுகத்தை கேளுங்கள். பிள்ளைகளா, பிள்ளையை கேளுங்கள். கேளுங்கள், கர்த்தர் பெரிய Shall we ask செய்ய God to போகிறார். do mighty things in our Oh, we midst? thank you, Lord Jesus. எல்லாரும் நன்றி Praise you. சொல்லுவோமா? ஆண்டவரே, Shall we இந்த all வார்த்தைக்கு give thanks to நன்றி, God? நன்றி, Oh, நன்றி. Because thank He you, is Lord. mighty. Praise you, Oh, Jesus. hallelujah, thank you, we hallelujah, thank Thank you, கர்த்தர். Lord Jesus. Thank Praise you. you. Hallelujah. Stotram. Oh, சகலே Shandam. இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. சொல்லுங்கள், சொல்லுங்கள், நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. என் இயேசு ஒருவரை. சொல்லுங்கள், யோசபாத் சொல்லுங்கள், தேவனை நம்புங்கள், தேவனை நம்புங்கள். சொல்லுங்கள். நான் ஒருத்தர் கரங்களை தட்டுங்கள், நிற்க கரங்களை துறந்து ஆராதிங்கள், ஆராதிங்கள். Oh, hallelujah. நம்பிக்கையின் அஸ்திவாரம் ஆண்டவரே, சொல்றீங்களா? நன்றினாலும் நம்பிக்கையின் நாம் அஸ்திவாரம். நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நிலை குலைந்து போனாலும் நம்பிக்கையின் அஸ்திவாரம் Stotram. Thank you, Lord. Oh, thank you, Jesus. இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு சொல்லுமா பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாது. மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு thank you, Lord. யாரும் இல்லை என்றாலும் thank you, Lord Jesus. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வார்த்தைகளை நம்புவேன், உம்மை நம்புவேன். இயேசு ஒருவரை.
இப்பொழுது நிலைத்திருப்பீர்கள் என்று. Believe in God and you will stand firm. ஐயா, என்னை இந்த சபையில் எங்கள் சபையை அப்பா உங்களுடைய வார்த்தையை சுமக்கிறவர்களாய் மாற்றுங்க. I ask that you change our church into people who carry your word. ஐயா, இங்க இருக்கிற ஒவ்வொருவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னென்ன யோர்தான்கள் இருக்கிறதோ கத்தாவே, Whatever Jordans your children may be facing in their life, அப்பா அவர்களுடைய கால்கள் பட்டவுடன் அது ரெண்டு பக்கமும் குவியலாய் போகட்டும் as ஐயா. soon as their feet touch that problem, may it split into two. ஐயா, அது மறைந்து போகட்டும் ஐயா. May it be removed without sight, அப்பா, Father. என்று காண்கின்ற எப்தியனை இனிமேல் இவர்கள் காணாதபடிக்கு அதை ஒழித்து We போடுவீராக. ask that you completely remove it from our sight, அப்பா, Father. சுயினங்களுக்காய் We ஜெபிக்கிறேன். pray for those who are sick, ஐயா, Father. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பை We கட்டளையிடுவீராக. ask that you are the God of riches and you may grant them the பிள்ளைகளுடைய riches. வாழ்க்கையில நல்ல ஆண்டவருக்கு பயப்படுகிற வாழ்க்கை துணைகளை கொடுப்பீராக. Give us the fear of God in their lives. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பீராக. May you give your children the peace. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு அன்பை ஊற்றுவீராக. May you give more love between the children and the ஐயா, parents. பாடசாலைக்கு போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கல்விமானின் அறிவை கொடுத்து உயர்த்தி வைப்பீராக. May you make them greater with your knowledge and wisdom. ஐயா, என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ அதை சித்திக்க பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Whatever thing that I am praying for, may that thing happen and prosper. ஐயா, உங்களுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் Your இருக்கின்றன. words are full of spirit and of life. அப்பா, இவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற ஆசாரியர்களாய் மாற்றும்படி May each one of them be into like a priest to carry your word. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus I pray and ask. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Praise be to God. Thanks, Sidhu.